வணக்கம். நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் மட்டக்களப்பு மேற்கு வலய கல்வி நிலையத்தினால் தரம் 10 மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட 2ஆம் தவணை பரீட்சை 2023. இந்த வினாத்தால் இந்த பகுதி 2இல் 2வது வினாவாக வந்த வரைவு தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம். குறித்த வினாவை செய்து பார்க்கல என்றால் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும் பிள்ளைகள் லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் தரவிறக்கம் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்க, கட்டாயம் பிரயோசனமாக இருக்கும். ஒவ்வொரு வினாத்தாள்களுக்குமான லிங்க் அந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கும். அந்த வீடியோ சில நேரம் முழுமையாக இல்லைன்னா உடனே போடுபடாது. அப்படி உங்களுக்கு உடனுக்குடன் வீடியோக்கள் வினாத்தாள்கள் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் வேறு வீடியோக்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன் பகுதியை செக் பண்ணிங்கன்னா வைவர், வாட்ஸ்அப், டெலிகிராம் குரூப்புகள் இந்த லிங்க் இருக்கும். அதில் இணைந்து கொள்வதன் மூலம் உங்களுக்கு தேவையான வினாத்தாள்கள் வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இதில் குறிப்பாக டெலிகிராம் குரூப்பில் நான் எப்போவோ பதிவிட்ட வினாத்தாளையும் நீங்கள் போயிட்டு அந்த ஃபைல்ஸுக்குள்ளே போனீங்கன்னா எல்லா வினாத்தாள்களும் இருக்கும். நீங்கள் எப்போவுமே அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பயனுள்ளதாக இருந்தால் இந்த விஷயத்தை உங்களோட நண்பர்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த வீடியோ எனது சூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூம் மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்கிறோன்னா தாராளமாக இணைந்து கொள்ளலாம். ஒவ்வொரு பாடப்பரப்பும் தெளிவாகவும் விளக்கமாக கற்பிக்கப்படும். கற்கும் போதே அதை தெளிவாக கற்றுக்கொண்டுட்டோம்னா எங்களுக்கு அதுக்கு பிறகு அதில் சின்ன சந்தேகம் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறதுக்கு நான் உங்களோட இருப்பேன். நீங்கள் என்னோட வாட்ஸ்அப் வழியில் கேட்கலாம். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் டவுட் பெருசாக இருந்தால் சூம் கிளாஸில் நான் உங்களோட அதே விடயத்தை கலந்துரையாடுவேன். ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் அது மற்ற மாணவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நீங்கள் என்னுடைய வகுப்புகளில் இணைந்து கொள்வதன் மூலம் எனக்கு ஒரு சிறிய வருமானம் கிடைக்கும். அதே நேரம் உங்களுக்கு தெளிவான புரிதலோட கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இணைந்து கொள்கிறேன்டா அது தொடர்பான விவரத்தை என்னிட கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, வாங்கோ கேள்விக்குள்ளே போவோம். 2வது கேள்வி, y= x வர்க்கம் -3 வரைவை வரைவதற்கு தயாரிக்கப்பட்ட ஒரு பூரணமற்ற பெருமான அட்டவணை கீழே தரப்பட்டுள்ள ஒரு சின்ன இடைவெளி. அந்த இடைவெளி தான் அது பூரணமற்ற அட்டவணை என்றதுக்கான காரணமாக போயிட்டு x = 0 ஆகும் போது y-இன் பெருமானம் யாது? அதில் x = 0 இந்த அட்டவணைக்குள்ள அழிவடிடுது. x = 0 ஆகும் போது y-இன் பெருமானம். ஸோ அந்த இடைவெளியை நாங்கள் முதல்ல நிரப்பணும். x 0 y-இந்த பெருமானத்தை சமச்சீர்த்தன்மையை வச்சு காண முடியாது என்ற சரியாக நடுவில் வந்திருக்கு. ஸோ கட்டாயம் நாங்கள் பிரதியிடணும். இல்லைன்னா கொஞ்சம் யோசிக்கணும், யோசிச்சும் பிடிக்கலாம். இப்போ x 0 x சார்பாக இருக்கிற அந்த உறுப்பு அப்படியே 0 ஆகிடும். ஸோ இது 0 மிஞ்சி இருக்கிற -3 தான் இங்கே விடையாக இருக்க போகுது. x 0 இருக்கிற இடத்துல வெட்டு துண்டு மாறி, பட் வெட்டு துண்டு கிடையாது. -3 அப்படின்றது எங்களுக்கு வரும். சார் ஏன் சார் இதை வெட்டு துண்டுன்னு சொல்லிடாதா? வையச்ச வெட்டுற இடத்த வெட்டு துண்டுன்னு தானே சொல்கிறோம் நாங்கள். அது நேர்கோட்டு சார்பில் தான் வெட்டு துண்டு. இதுக்கு வெட்டு துண்டு படித்திறன் அந்த கதையெல்லாம் இல்லை பிள்ளைகள். ஆனால் நீங்கள் எங்கே வையச்ச வெட்டுமன்றதை தான் இந்த பின்னால் இருக்கிற ஒருமை காட்டித்தரும். சரி, ஓகே. அப்போ நாங்கள் கேள்விக்கு 2வது வினாவுக்கு விடை கொடுப்போம் பிள்ளைகள். வினா இலக்கம் 2, அதில் ரோமன் இலக்கம் 1 ABC என்று சில நேரம் பிரியும். இது நேரடியாக ரோமன் இலக்கம் 1 ரோமன் இலக்கம் 2 ABC என்று பிரியுது. அதில் x 0 இருக்கும்போது y-இன் பெருமானம். சார்புந்த சமன்பாடு y = x வர்க்கம் -3. எக்ஸுக்கு பதிலாக நான் 0 போட்டோம்னா 0 வர்க்கம் -3 0 வர்க்கம் 0. 0லேருந்து 3 கழிச்சாண்டைக்க கழிச்சா அப்படின்னு பார்க்கலாது, சேர்த்தால் அப்படின்னு பார்க்கணும். 0யும் -3 சேர்க்கும்போது 0ன்றது பெருமதியற்ற. ஸோ அதை நீக்கி விட்டால் மீதி இருக்கிற -3 அப்படியே விடையாக வரும். -3 அப்படின்றது விட. ஸோ x 0 இருக்கும்போது y-இந்த பெருமானம் -3. இப்போ x அச்சு வழியையும் y அச்சு வழியையும் 10 சிறுபிரிவுகளால், இதில் ஒரு பெரிய பிரச்சனை. சில நேரம் இது எனக்கு நடந்த உண்மையை தான் சொல்கிறேன் பிள்ளைகள். வரைவுத்தாள் இது எந்த வரைவுத்தாளை எதிர்பார்ப்படுதுன்னா ஃபைனலுக்கு வர்ற வரைவுத்தாளை எதிர்பார்த்து போடப்படுற கேள்வி. ஃபைனலுக்கு வர்ற வரைவுத்தாள் எப்படி இருக்க போதுண்டா? ஓயில் எக்ஸாமுக்கு வர போகிற வரைவுத்தாள் எப்படி இருக்குமெண்டா, ஒரு பெட்டி 5 சிறு பிரிவுகளால் பிரிக்கப்பட்டிருக்கும். இந்த வரைவுத்தாள் 10 சிறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி ஒரு வரைவுத்தாளை எக்ஸாம் ஹாலில் அந்த பிள்ளை வச்சிருந்தது. ஸோ அது என்ன செஞ்சுது, 10 சிறு பிரிவுகள் என்றால் ஒரு பெட்டி ஓரலகு. இங்கே எதிர்பார்க்கப்படுவது 2 பெட்டி ஓரலகு. 10 சிறு பிரிவு என்றால் ஒரு பெட்டி 5 இருக்கும். ஸோ 2 பெட்டி ஓரலகுண்டா 2 பெட்டிக்கு ஒரு அலகு வரணும். 10 சிறு பிரிவுகளை ஓரலகு வீதம் குறிக்கப்படுமாறு உள்ள அளவுடையை பயன்படுத்தி ஒரு வரைவுத்தாளின் மேற்குறித்த சார்பின் வரைவை வரைக. முதல் வரைவம், அதுக்கு பிறகு வரைவிலிருந்து சில கேள்விகள் எங்களுக்கு பிறகு வருது. சரி, இப்போ நாங்கள் வரைவணும் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு அச்சுக்களை சரியாக தீர்மானிக்கணும். அச்சுக்களை எப்படி தீர்மானிக்கணுன்றதில் கொஞ்சம் ஐடியாவாக யோசிங்க. பாருங்க,
எக்ஸ் அச்சு இந்த பெருமானங்களை பாருங்க பிள்ளைகள், மறையில் 3 பேர், நேரில் 3 பேர். சில பிள்ளைகள் என்ன செய்யும்னா வையச்சை கீறி போட்டு மேலேருந்து குறித்து வந்து எக்ஸ் அச்சை கீறும். அதில் பிரச்சனை இல்லை, தன 10க்கு ஓகே. ஆனால் 11ஆம் ஆண்டுக்கு வந்துட்டீங்களா அப்போ அது ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ அப்போ என்ன செய்ய போகிறீங்க? எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பொதுவான முறை, அச்சுக்களை எங்கே வரணுமென்று தீர்மானிப்போம். எக்ஸ் இந்த பெருமானங்களை வச்சு வையச்சை தீர்மானிப்போம். எக்ஸ் இந்த பெருமானங்கள் மறையில் 3 பேர், நேரில் 3 பேர். ஸோ வையச்சு சென்டராக வரப்போகுது. ஸோ வையச்சை நாங்கள் நடுவாக்குற வேண்டியார். அதில் அப்புறம் வையந்த பெருமானங்களை எழுதி கொண்டு வர்றதில்ல, அவசரம் வேண்டாம். வையந்த பெருமானங்களை வச்சு எக்ஸ் அச்சை தீர்மானிப்போம். வையந்த பெருமானங்களை பார்ப்போம். மேலே நேர் திசையில் 6 பேர், மறை திசையில் 3 பேர். ஸோ எங்களோட எக்ஸ் அச்சு எங்கே வரப்போகுதுன்னா கொஞ்சம் கீழே. பயப்படாங்க, 2 பெட்டி ஓரளவுக்கு தானே, தாராளமாக 9 அளவுக்கும் எங்களுக்கு 18 பெட்டி போதும். இங்கே 27 பெட்டி இருக்குது. அதனாடி நல்லா கீழே அடியோட்ட கீறணும் வண்டி இல்லை, ஓரளவுக்கு கீறிட்டு. இதுதான் ஓர்டர் பிள்ளைகள். அச்சுக்களை கீறணும், அச்சுக்களுக்கு பேர் போடணும், மறந்துடக்கூடாது. அது மிக முக்கியமானது. அச்சுக்களுக்கு பேர் போடணும். எக்ஸ் அச்சு வை அச்சண்டு எழுதணும். சரி, எக்ஸ் வையண்டாவது குறைஞ்சபட்சம் எழுதணும். 2 பேரும் சந்திக்கிற புள்ளி உற்பத்தி குறிக்கணும். அதுக்கு பிறகு தான் பிரிக்கணும். 2 பெட்டி ஓரளவு 1 2 3. நான் தேவையானதை மட்டும் குறிக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக குறிக்கிறது நல்ல விஷயம்தான், பிரச்சனை இல்லை. இதில் தான் மிக முக்கியமானது, இந்த இடத்துல பூச்சியத்தை கொஞ்சம் சைடாக போட்டதால் கொஞ்சம் தள்ளி நம்பரை போடுவோம் அப்படின்ற மாதிரி மைண்ட் சொல்கிறதெல்லாம் கேட்கக்கூடாது. கவனமாக பார்த்து நீங்கள் தான் போடணும். மறை 1, மறை 2, மறை 3. மேலே ஒரு 2 பெட்டிக்கு ஒரு அழகு 1 2 3 6 காண வரும். 4 5 6. மறையிலையும் 3 காண வரும். அதே பிரச்சனை இங்கே வந்து, அதே பிரச்சனை கொஞ்சம் தள்ளி கீழே போடுவோமே அப்படின்ற மாதிரி சொல்லும். நீங்கள் வடையாக கவனிக்கணும். இதுதான் பூஜ்ஜியம். பூஜ்ஜியத்துலேருந்து 2 பெட்டி பார்த்து போடணும். மறை 2 மறை 3. ரைட், ஓகே. புள்ளிகளை குறிப்போம் பிள்ளைகள். நான் இங்கே கலராக பயன்படுத்துகிறேன், நீங்கள் ஒட்டுமொத்தமாக பென்சில் மட்டும்தான். ரைட், எக்ஸ் வந்து மறை 3ஆக இருக்கும்போது y வந்து 6, மறை 3க்கு 6 இந்த இருக்குது. மறை 3 6 புள்ளி குறிக்கிறதுக்கு மொத்தம் 3 முறை இருக்குது. நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா ஆர்கியூமெண்ட் இருக்குது. ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் 3 முறையும் சரியானது. இது ஆகலும் பழைய முறை. இந்த இடத்துல புள்ளி இருக்குது அப்படின்றத வட்டம் போட்டு காட்டுறது, புள்ளடி போட்டு காட்டுறது. இப்போ வந்து கொஞ்சம் டார்க்காக புள்ளி போட்டு காட்டுறது, எல்லாம் உண்டு தானே. ரைட், புள்ளி போட்டு வட்டம் போட்டு காட்டியிருக்கேன். அடுத்தது எக்ஸ் வந்து மறை 2ஆக இருக்கும்போது y இந்த பெருமானம் 1, மறை 2ஆக இருக்கும்போது 1. எக்ஸ் வந்து 1ஆக இருக்கும்போது மறை 2. எக்ஸ் வந்து 0ஆக இருக்கும்போது மறை 3. எக்ஸ் வந்து 1ஆக இருக்கும்போதும் மறை 2. எக்ஸ் வந்து 2ஆக இருக்கும்போது 1. எக்ஸ் வந்து 3ஆக இருக்கும்போது y வந்து 6. திரும்பல் புள்ளியோடு கொண்டு போகிறேன் பிள்ளைகள். எக்ஸ் வந்து 3ஆக மறை 3ஆக இருக்கிற இடத்துல இந்த திரும்புது. ஸோ அந்த இடத்துல ஒரு சின்ன கிடைக்கூட போட்டுட்டு அதிலேருந்து அப்படியே டெவலப் பண்ணிங்கன்னா வடிவாக வரையலாம். உங்களால் இன்னும் தெளிவாக வரையலும். இப்போ நான் வந்து இதில் வரைகிறத விட நீங்கள் தெளிவாக நல்ல தெளிவாக கருவீங்க பிள்ளைகள். ஒப்பமான வலை ஓரளவுக்கு ஒப்பமானதாக நான் கூறுகிறேன். நீங்கள் இன்னும் தெளிவாக அதுக்காண்டி இது ஒரு பெரிய வேலையாக எடுத்து 3 மார்க்ஸுக்குரிய வேலையை இதே ஒரு அரை மணித்தியாலம் கீற அப்படின்னு தேவையில்லை. கொஞ்சம் அளவாக்குன்னா காணும். உண்மையாக சொன்னால் இது 2வது கேள்வி. 3வது கேள்விக்குரிய நம்பர் அங்கே போடப்படையில் இது வரைவுத்தாளில் எங்கள் இந்த வரைவுக்குற சொன்னதை நாங்கள் 2வது கேள்வி செஞ்சிட்டோம். 3வது கேள்வி தான் நீங்கள் உமது வரைவை பயன்படுத்தி அப்படின்ற கேள்வி வந்து 3வது கேள்வி. அதில் ரோமன் இலக்கம் போடுப்படையில் நாங்கள் போட்டுவிடுவோம். 3வது கேள்வியாக கேட்டது உமது வரைவை பயன்படுத்தி பின்வரும் வினாக்களுக்கு விடை தருகிறது. மிக இலகுவாக கேள்வி கேட்டாச்சு. அதில்
முதலாவது கேள்வி. மூன்றாவது கேள்வியில் ஏ கேள்வி, பி கேள்வி, சி கேள்வின்னு பிரிஞ்சிருக்கு. பொதுவாக இது இந்த கேள்வி இந்த பேட்டர்னில் ஏபிசியில் ரோமல்லக்கம் 1 2 3 தான் வர்றது. ஆனால் அதுக்காண்டி இது ஏ பேட்டர்ன் தான் இருக்கணும் இல்லை. முதலாவது கேள்வி திரும்பல் புள்ளியின் ஆள்கூறு எந்த இடத்துல திரும்புது. இந்தபடியே வரைவு வந்தது. வைந்த பெருமானம் குறைஞ்சு குறைஞ்சு கொண்டு வந்தது. எக்ஸிந்த பெருமானம் சீராக அதிகரித்து கொண்டு போகும்போது வைந்த பெருமானத்துக்கு என்ன நடக்குது அப்படின்றது தான் வரைவு. ஸோ அப்படி வந்த வரைவு இந்த இடத்துல டேர்ன் பண்ணி திரும்புது. ஸோ இந்த இடத்துல ஆள்கூறு என்னன்றதான் கேள்வி. இந்த இடத்துல மறைமூண்டு ஆர் வை தான். அப்போ எக்ஸ் என்ன, அந்த இடத்துல எக்ஸ் வந்து 0. ஸோ திரும்பல் புள்ளி இந்த ஆள்கூறு 0, மறைமூண்டு கட்டாயம் பிரக்கெட்டோட சொல்லணும். இதில் ஒரு சின்ன பிள்ளை என்றாலும் பிள்ளை, அதில் எந்த கதை பேச்சுக்கும் இடம் இல்லை. பிரக்கெட் இருக்கணும், 0, சயமூண்டு. இதில் ஒரு ஆள் பிள்ளை என்றால் கூட ஆள்கூறு பிள்ளை. ரைட். பி பகுதி கேள்விக்கு வருவோம் பிள்ளைகள். அதில் பி பகுதி கேள்வி சார்பின் இழிவு பெருமானம். இழிவு பெருமானம் என்றால் வை எடுக்கத்தக்க மிக குறைந்த பெருமானம் என்னன்றது தான் இழிவு பெருமானம். வைந்த பெருமானத்துக்கு என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த வரைவு காட்டுது. இந்த குறித்த இடத்துல வைந்த பெருமானம் 6. இப்படியே நான் அந்த வரைவிந்த வழியே அந்த புள்ளியை நகர்த்தி கொண்டு வரும்போது வைந்த பெருமானம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு கொண்டு வர்றதை நீங்கள் பார்க்கலாம். 2 ஆகுது. பிறகு அங்கால அப்படியே கொஞ்சம் போக 1 2 பெருமானத்துக்கு வருது. பிறகு ஒரு கட்டத்தில் 0 ஆகுது. வைந்த பெருமானம் 0 ஆகுது. எக்ஸ் இந்த பெருமானம் அந்த நேரம் 1.7. ரைட். அதை தாண்டி அங்கால நாங்கள் போகும்போது வைந்த பெருமானம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போய் ஒரு கட்டத்துக்கு பிறகு வைந்த பெருமானம் திரும்ப அதிகரிக்க வலிக்கிடுது. எந்த இடத்துல, இதுதான் அந்த வைந்த மிக குறைந்த பெருமானம். இதற்கு அங்கால திரும்ப அதிகரிக்க வலிக்கிறது. ஸோ வை எடுக்கத்தக்க மிக குறைந்த பெருமானம் தான் இழிவு பெருமானம். வை எடுக்கத்தக்க மிக குறைந்த பெருமானம் சய3. இப்போ இந்த சய3 எப்படி கொடுக்க போறீங்க, நேரடியாக சய3 கொடுத்துருங்க. ஏன்னா இதில் வைசமன் சய3 கொடுத்தா வைசமன் சய3ன்றது ஒரு கோடு. அதனாடி சில இடங்களில் சொல்லப்படுது. அதுக்கு சரி போடாதீங்க. அடா நான் போடுவேன் என்றாலும் நீங்கள் சய3 கொடுக்காதீங்க. இல்லை நீங்கள் எப்படி கொடுக்கலாமண்டா வை இழிவு சமன் சய3 கொடுக்கணும். வைசமன் சய3 கொடுக்குறத தவிர்த்து கொடுங்க. ஆனால் நான் சரி போடுவேன்னா வைசமன் சய3 இருந்தாலும் நான் சரி போடுவேன். தனிய சய3 கொடுங்க. ரைட். வயசான சார்பு. சி பகுதி கேள்வி வை சிறிது 0 காணப்படும் எக்ஸின் பெருமான ஆயிடையை காண்க. வைந்த பெருமானம் வடிவம் இதை வாசிக்கணும். 0 விட சிறிதாக இருக்கிற 0 விட சிறிதாக. இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்தால் நல்ல காலம். இது வைசமன் வை சிறிது 0 பற்றி கதைச்சிருக்கு. வைசமன் 0ன்றது எக்ஸ்ஹெச். எக்ஸ்ஹெச்சுக்கு கீழே இருக்கிற புள்ளிகளில் வைந்த பெருமானம் 0 விட சின்னன். எக்ஸ்ஹெச்சுக்கு மேலே இருக்கிற புள்ளியில் வைந்த பெருமானம் 0 விட பெருசு. இதே வை சிறிது சமன் 1 சொல்லியிருந்தா நாங்கள் வைசமன் 1 கூட கீறிட்டு வைசமன் 1 கோட்டுக்கு கீழே இருக்கிற புள்ளிகளில் வைந்த பெருமானம் 1 விட சின்னன். வைசமன் 1 கோட்டுக்கு மேலே இருக்கிற புள்ளிகள் வைந்த பெருமானம் 1 விட பெருசென்று வந்திருக்கும். ஆனால் இங்கே கேட்டது 0. ஸோ எந்த இடத்துல வைந்த பெருமானம் 0 விட சின்னனாக இருக்குண்டா எக்ஸ்ஹெச்சுக்கு கீழே இருக்கிற வரைவில். சரி, எக்ஸ்ஹெச்சுக்கு கீழே இருக்கிற வரைவை நான் உங்களுக்காக டாக் பண்ணி காட்டுறேன். அப்படி ஒன்றும் இல்லை பிள்ளைகள், கட்டாயமண்ட் இல்லை. இந்த இடத்துல வைந்த வரைவு இருக்கும்போது வைந்த பெருமானம் 0 சிறியதாக இருக்குது. 0 விட சிறியதுன்றது நேராகவும் இருக்கிறத பற்றியும் அதிகரிக்கிறத பற்றியும் கதை விடுது, குறைகிறதை பற்றியும் சொல்லுவது. இந்த இடத்துல வைந்த பெருமானம் சிறியதாகவும் 0 சிறியதாகவும் குறைவடைந்து கொண்டும் போகுது. அதுக்கு பிறகு இந்த இடத்துல வைந்த பெருமானம் 0 விட சின்னதாகத்தான் இருக்கு, அதிகரித்து கொண்டும் போகுது. எங்களுக்கு கேட்டது வைந்த பெருமானம் 0 விட சின்னனாக இருக்கிறது மட்டும்தான், குறைகிறது கூறுறதை பற்றி சொல்லல. ஸோ ரெண்டுமே வரப்போகுது. இப்போ இந்த இடத்துல இந்த வரைவை தீர்மானித்தது யார்? எக்ஸ். சார்புன்றது வை சார்ந்து இருக்கிறார் யாரில்? எக்ஸில். எக்ஸ் தான் இவரை இந்த இடத்துல நீ நில்ன்றதை தீர்மானிச்சது. சரி, அப்போ எக்ஸ் இந்த பெருமானம் இந்த இடத்துல மறை 1.7 விட சிலருக்கு 1.8 வந்திருக்கலாம். இந்த 2 விடையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா. நேர் 1.7 வரைக்கும் எக்ஸ் இந்த பெருமானம் இருக்கிற போது, அதுக்கு இடைக்குள்ள எக்ஸ் இந்த பெருமானம் இருக்கிற போது வைந்த பெருமானம் 0 விட சிறியதாக இருக்கு. ஸோ இந்த வீச்சுக்குள்ள. ஸோ அந்த வீச்சை எப்படி எழுத போகிறோம் அப்படின்றது விளக்கம். அந்த வீச்சை எழுதுறதுக்கு ஆயிடை சமநிலை பயன்படுத்துவோம். சமநிலை குறியீடை வச்சு எப்படி எழுதுவோம்டா மறை 1.7க்கும் நேர் 1.7க்கும் இடையில எக்ஸ், அதாவது மறை 1.7 விட பெருசாக இருக்கணும், நேர் 1.7 விட சின்னனாக இருக்கணும்.
சமநிலை விட கொடுத்துட்டு 2 கேள்வி கிடக்கு. இதில் சமன் வருமா? மறை 1.7க்கு சமனாக இருந்தால் என்னுடைய வரைவின்படி y 0. y 0க்கு அனுமதி இருக்கா? y சிறிது 0 மட்டும்தான் சொல்லியிருக்கு. y சிறிது அல்லது சமன் 0 எனக்கு சமன் வந்திருக்கு. இங்கே சமன் வராது. அதே ரீசன் பின்னுக்கும் சமன் வராது. ஸோ இதில் தான் சி பகுதி கேள்வி. ரைட். டி கேள்வி என்னென்று பார்ப்போம். சில நேரம் உய்த்தறிதல் கேள்வியாக இருக்கும். அதேதான் சார்பானது வையச்சு வழியே நிலைக்குத்தாக மேல் நோக்கி இடம்பெயர்ச்சி செய்யப்படும் போது இதே வரைவை வையச்சு வழியே நான் மேல் நோக்கி 2 அலகு 4 அலகு மேல் நோக்கி இடம்பெயர்க்கிறேன் உருவாகும் புதிய சார்பின் சமன்பாட்டை இந்த வடிவில் எடுத்துரைக்க. இதுதான் நாங்கள் படித்த சார்பின் சமன்பாட்டு இந்த பொது வடிவம் இந்த 10ஆம் ஆண்டு கூறியது. சரி, இப்போ நான் 4 அலகு மேல் நோக்கி நகர்த்தினா இதை 2 விதமாக செய்யலாம் பிள்ளைகள். 4 அலகு மேல் நோக்கி நகர்த்தினோம்டா ஒவ்வொரு புள்ளிகளும் 4 அலகு மேல் நோக்கி போகும். திரும்பல் புள்ளி உட்பட எல்லா புள்ளிகளும் 4 அலகு மேல் நோக்கி போகும். அதாவது போன சார்புந்த சமன்பாடு y சமன் எக்ஸ் வர்க்கம், இங்கே கீறி இருக்கிற சார்புந்த சமன்பாடு y சமன் எக்ஸ் வர்க்கம் சய 3. இப்போ வரப்போகிற சார்புந்த சமன்பாட்டில் வைந்த பெருமானம் போன சார்புந்த சமன்பாட்டில் எக்ஸுக்கு பதிலாக பிரதியிட்டும் போது வந்த வைந்த பெருமானத்தை விட 4 கூட வரணும். ஸோ 4 கூட்டித்தான் சொல்லணும். வந்ததை விட இப்போ 4 கூட்டணும். ஸோ ஒரு சின்ன சமன்பாடு இதை சுருக்கி விட்டால் எங்களுக்கு y சமன் எக்ஸ் வர்க்கம் சய 3ஐயும் சக 4ஐயும் சேர்த்தா 2 பேரும் வேறு வேறு குறி சேர்க்கும் போது கழிவட்டா உண்டு. பெரிய வெட்ட குறி விடைக்கு வரும் சக உண்டு. எக்ஸை வெட்டாமலே இந்த வரைவு திரும்பிட்டு போயிடும். இப்படி இதுதான் அந்த சார்புள்ள சமன்பாடு. ஆகவே எங்களுக்கு y சமன் எக்ஸ் வர்க்கம் சக உண்டு இந்த மாதிரியும் கண்டுபிடிக்கலாம். அடுத்தது என்ன மாதிரி கண்டுபிடிக்கலாம்டா 4 அலகு நான் மேல் நோக்கி நகர்த்தினேன்டா இந்த திரும்பல் புள்ளியும் 4 அலகு மேல் நோக்கி போயிடும். ஸோ இது 2வது வழி. எங்களோட திரும்பல் புள்ளியை வச்சு கொண்டு கண்டுபிடிக்கிறது. திரும்பல் புள்ளியை வச்சு கொண்டு எங்களுக்கு அந்த ஏ இந்த குணகத்தை கண்டுபிடிக்கலாது. எக்ஸ் வர்க்கத்து இந்த குணகம் ஏ என்றதை எங்களால் கண்டுபிடிக்கலாது. ஆனால் எந்த இடத்துல உயர்வு பெருமானம் இழிவு பெருமானம் ஒன்றண்டு இருக்கிறதால எங்கள் இந்த சார்புந்த சமன்பாட்டில் y சமன் ஏஎக்ஸ் வர்க்கம் சக பி வடிவில் இருந்தது. இந்த ஏ போன முறை இருந்த சார்புந்த சமன்பாட்டு இந்த அதே சார்பைத்தான் நாங்கள் மேல் நோக்கி நகர்த்தினாங்கள். ஆகவே ஏக்கு பதிலாக 1 வரப்போகுது. அப்போ எக்ஸ் வர்க்கம் பிக்கு பதிலாக இங்கே போன முறை இழிவு பெருமானம் சய 3 இருந்தது. பி சய 3 வந்துச்சு பின்னால். இந்த முறை இழிவு பெருமானம் 1. ஆகவே பிக்கு பதிலாக 1 வரப்போகுது. என்ன நிறைவேற்க கோவை 0 ஆகும் போது y எடுக்கக்கூடிய மிக குறைந்த பெருமானம் இழிவு பெருமானமாக இருக்கும். அந்த பின்னுக்கு இருக்கிற பெருமானம் இழிவு பெருமானமாக இருக்கும். ஸோ அந்த இழிவு பெருமானம் பி தான் தந்தாகணும். பி 1 அப்படின்றத அடிப்படையில் கெஸ்ஸிங் மெத்தடில் போடலாம். நேரடி விடைக்கே ஃபுல் மார்க். சரி, புள்ளித்திட்டத்தை சொல்லிடுறேன் பிள்ளைகள். முதலாவது அந்த புள்ளியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு புள்ளி, அதில் எந்த மாற்றமும் இல்லாத கொண்டு தானே புள்ளி. அந்த எக்ஸ் 0 ஆகும்போது வையின் பெருமானம் ஒரு புள்ளி. ஒப்பமான ஆள்கூட்டுத்தளம் தயாரித்து புள்ளிகளை குறித்து வரைவுக்குறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு புள்ளிப்படி வரைவுக்கு 3 மார்க்ஸ். திரும்பல் புள்ளி இந்த ஆள்கூருக்கு ஒரு புள்ளி தான் கொடுக்கலாம். என்னென்னா அது நேரடியாக சொல்லக்கூடியது. இழிவு புள்ளிக்கும் ஒரு புள்ளி தான் கொடுக்கலாம். ரைட். ஆயிடைக்கு 2 புள்ளி, சார்புந்த சமன்பாட்டை உய்த்தறிகிறதுக்கு 2 புள்ளி. ஒட்டு மொத்தத்தில் எங்களுக்கு இந்த வரைவு வினாவுக்கு 10க்கு எத்தனை அப்படின்றத எனக்கு பதிவிடணும்.